ஒரு விஷயம் நடந்த பிறகு கூட அது 100 தடவை 1000 தடவை அதையும் யோசித்து பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏன் நம்மளை இப்படி சொன்னாங்க, எதுக்கு நம்மளை இப்படி சொன்னாங்க, சொன்னவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தான் நம்ம மனசோட போராடிக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படி சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணோம், நம்ம தப்பே பண்ணலையே, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு 100 தடவை 1000 தடவை தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கும்போது கூட அந்த யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளால் நிறுத்த முடியாது. நம்ம நிறுத்த ட்ரை பண்ணுவோம், இருந்தாலும் நம்ம மூளை வந்து அதை நிறுத்த விடாது. சரிங்களா? அவன் என்ன நினைப்பானோ, நான் சரியாக பேசினேன்னா, இப்படிலாம் நினைக்கிறது தான் வந்து ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையில் வந்து மெதுவாக வரும், ஆனால் நம்ம வாழ்க்கையே அப்படியே அழிச்சிடும். அதுதான் சைலண்ட் கில்லர். அது இதை எப்படி நம்ம வந்து அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓவர் திங்கிங்னா முதல்ல என்ன? ஒரு சின்ன சுச்சுவேஷன் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, அப்போது வந்து அவன் பிஸியாக இருக்கான், அதனால் அவங்க மெசேஜை அவன் ரிப்ளை பண்ணலைன்னு வச்சுங்க. பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலை, அவன் ஏதோ பிஸியாக இருக்கான். ஆனால் நீங்கள் என்ன திரும்ப நினைப்பீங்க, அவன் வந்து என்னைய வந்து கண்டுக்கவே இல்லை, அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான், அதனால தான் நான் வந்து மெசேஜ் பண்ணும்போது அவன் ரிப்ளை பண்ண மாட்டான் அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து சொல்லும். அது உண்மை கிடையாது. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிஜத்தில் நம்ம கஷ்டப்படுறத விட நம்ம திங்கிங்லேயே கஷ்டப்படுறோம். நினச்சி கஷ்டப்படுறோம். அதுதான் உண்மை. அந்த நினப்பை வந்து நீங்கள் எப்படி மாற்றணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் போயிடும். ஓவர் திங்கிங்கோட சயின்ஸு, அதாவது சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தூங்க போகும்போது கூட பிரெயின் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும், காமாகவே ஆகாது. தூங்கணும் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அந்த யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஃபீல் பண்ணுவோம். சின்னதாக தான் இருக்கும், அது சாதாரண விஷயமாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் அது சாதாரண விஷயமாக இருக்க விட மாட்டோங்கிற மாதிரி பிரெயின் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னொன்று, இப்படி நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா, அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் மண்டையில் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்புறம் பாஸ்ட்டில் நம்ம பண்ண தப்பை நினச்சி நம்மளுக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் வரும். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, மறைச்சிருப்போம், அதனால் நமக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் வரும். அது வந்து நைட்டில் வந்து நம்மளை தூங்க விடாமல் பண்ணோம். அதெல்லாம் வந்து சிம்டம்ஸு. இன்னொன்று, நம்ம ஃப்யூச்சரை பற்றி தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிவிட்டு அதை வச்சு பயப்படுவோம். இப்படி நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா, ஃப்யூச்சரில் இப்படி நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பயம்தான் வந்து ஓவர் திங்கிங்க்கு காரணம். இன்னொன்று, பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் கூட மைண்டு வந்து ரெஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது, ஏன் இந்த ஓவர் திங்கிங் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க மேலே நம்ம ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம், ஒருத்தவங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்க வந்து நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லைன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் அது நம்மளுக்கு கிடைக்காம போகுது, அப்படிங்கும்போது தான் அந்த ஓவர் திங்கிங் வருது. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு காரணம். இன்னொன்று, நம்ம மேலே நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்மளால் இதை பண்ண முடியுமா, பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இன்னொன்று, கடந்த காலத்தோட காயங்கள், பாஸ்ட்டில் நம்மளுக்கு நடந்த ட்ராமா இது. இன்னொன்று, எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மைண்ட் செட். எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்டே நம்ம கண்ட்ரோல் இல்லாதப்போ நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்று. அடுத்தது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. நெகட்டிவ் திங்கிங் வரலாம், தப்பு இல்லை, அது வரும் தான். ஆனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, ஓவர் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணிடணும். அப்போ நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறது, நம்ம கண்ட்ரோலில் இல்லாததை கூட கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு ஓவர் திங்கிங் வர்றதுக்கான காரணம். ஓகேங்களா? அடுத்தது, இந்த ஓவர் திங்கிங் வந்தால் நம்ம உடம்பு என்னென்ன பாதிப்பு வரும், சிம்டம்ஸ் வரும், என்னென்ன உடம்பு பாதிக்கும் அப்படிங்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கோவம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம நினைக்கிறத எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோவம், நம்மளுக்கு அந்த யோசனை திருப்பி வர்றதுனால அந்த கோவம் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். தூக்கம் சரியாக வராது, தூக்கம் வரலனாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது. தேர்டு, இன்னொன்று,
ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரொம்ப சண்டை வரும், ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ ரொம்ப சண்டை வரும். இவங்க ஏதோ திங்க் பண்ணுறதுனால, அந்த திங்கிங்னால இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி கூட இருக்கவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது சந்தோஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ நம்ம எனர்ஜி எல்லாமே என்ன பண்ணும், திங்க் பண்ணுறதுலேயே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு குட்டி கதை இருக்குது. ஒரு வியாபாரி ஒருத்தவன் ஒரு ஊரில் இருந்திருக்கான். அவன் எப்போவுமே வந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஓவர் திங்கிங், இப்படி நடந்தா என்ன, அப்படி நடந்துச்சு, நம்ம இப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்களோ, இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவனுக்கு வியாபாரத்தில் சரியாக கவனிக்க முடியல. வியாபாரம் ரொம்ப டல்லாக போகுது. இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், நம்ம யோசனையெல்லாம் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவியை சந்திக்க போகிறான். காட்டுக்குள்ளே ஒரு துறவியை சந்திக்க போகிறான். அந்த துறவிக்கிட்ட போயிட்டு, ஐயா என்னால் வந்து இந்த மாதிரி மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த துறவிக்கிட்டே கேட்டிருக்கான். அந்த துறவி அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசாமல், சரிவா நான் நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு ஆறு வருது. இந்த ஆறை கடந்துக்கிட்டே போகிறாங்க. போகும்போது சைடில் வந்து பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு ஆற்றுங்கரை. இந்த துறவி என்ன பண்ணுறான், அந்த பூசணிக்காவை எடுத்து பறித்து தண்ணியில் உள்ளே முழுக வைக்கிறான். போடுறான், அது முழுகலை, மிதந்து வருது. திரும்பி தள்ளி விடுறான், திரும்பி மிதந்து மேலே வருது. உடனே கூட வந்த வியாபாரி கேட்குறான், என்னையா பண்ணுறீங்க, ஏன் வந்து இதை தள்ளி விடுறீங்க அப்படின்னே. இல்லை நான் பூசணிக்காய் எப்படியாவது மூழ்கடிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அது மூழ்க மாட்டேங்குது, திருப்பி மேலே வருது அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், பூசணிக்காய் ஃபுல்லாக உள்ள காற்று இருக்குது, அதனால் அந்த காற்றை நம்ம எடுத்துட்டா வந்து உள்ளே போயிடும், இல்லைன்னா உள்ளே போகாது அப்படிங்கிறான். உடனே அப்போ கரெக்டு, இதுதான் கரெக்டு. உன் எண்ணங்களை நீ வந்து ஓவர் கம் பண்ணணும், அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அது வந்து உன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து பேசாமல் விட்டுட்டாட்டா அப்போ இந்த பூசணிக்காவை அப்படி விட்டுடுறாரு, மூழ்கடிக்காமல் அப்படியே விட்டுடுறாரு, அது பாட்டுக்கு போகுது ஸ்லோவாக. அப்போ இதே மாதிரி தான் உன்னோட திங்கிங்கும் அது பாட்டுக்கு போகணும். நீ அப்படியே எதையுமே யோசிக்காமல் விட்டுட்டின்னா அது பாட்டுக்கு அந்த திங்கிங் நாளடைவில் அப்படியே போயிடும். அந்த எண்ணங்கள்லாம் இந்த பூசணிக்காய் மாதிரியே போயிடும். அதனால் எதையும் போட்டு யோசிக்காமல் நீ யாரோ இன்னொரு ஆள் மாதிரி நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால் ஓவர் திங்க் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓவர் திங்க் அதிகமாக பண்ணாதீங்க. ஏன்னா நானும் அப்படிப்பட்ட ஆள் தான். நானும் எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி நடந்தாங்க, அப்படி நடந்தாங்க, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு நம்ம நிம்மதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருப்போம். ஓகேவா? இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு கொடுக்கணும். எப்போவுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ எதையாவது இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க 24 ஹவர்ஸும். ஏன்னா அந்த திங்கிங் வரவிடாமல் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு வழி. இன்னொன்று, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. இன்னொன்று, நல்லா வந்து இழுத்து மூச்சு விட்டு அந்த பிராணாயாமா மாதிரி ப்ரீத்திங் அது பண்ணணும். இன்னொன்று ப்ரேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து அமைதியை கொடுக்கும், ஓவர் திங்கிங்லேருந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் ஃபோன் நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. இது எனக்கே நானே சொல்லிக்கிறேன், ஃபோன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, நல்ல ஒரு ப்ராவர்ப் இருக்குங்க, ஆக்ஷன் தான் வந்து ஓவர் திங்கிங்கை கில் பண்ணும். அதாவது ஏதோ ஒன்று நம்ம யோசிக்கிறோன்னா அதை வந்து பாசிட்டிவாக ஏதாவது யோசிங்க. ஓவர் திங்கிங் நெகட்டிவாக தானே நம்ம யோசிப்போம், இது நடந்துச்சுன்னா அது நடந்துச்சுன்னா. பாசிட்டிவ் யோசிங்க, நம்ம பணக்காரனாக ஆகிட்டோம், நம்ம இப்படி இவ்வளோ இந்த கடை கட்டிட்டோம், இவ்வளோ பெரிய வியாபாரி ஆகிட்டோம், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம், இவ்வளோ படித்து இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நம்ம யோசிக்கும் போது அதை செய்கிறதுக்கான ஆக்ஷன் வந்து நம்ம மைண்ட் வந்து செய்ய தோன்றும். இப்போ பிஸ்னஸ் மேனாக நான் ஆகணும், நான் ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும், பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஓகேவா? லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டு, நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் உடனே நடக்கும். ஆனால் அது பொறுமையாக நடக்கும். பாசிட்டிவாக இருந்தால் பட் பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஓவர் திங்கிங்கை உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அங்கங்கே டூர் மாதிரி போயிட்டு வாங்க, பாட்டு கேளுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓவர் திங்கிங் உங்கள் பக்கத்துலேயே வராது. அதே மாதிரி
லாஸ்ட் இந்த ப்ராப்ளம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் கில்ஸ் ஓவர் திங்கிங். நீங்கள் எதை ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அதை மாற்றிட்டு பாசிட்டிவாக ஓவர் திங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்படியே யோசிங்க, வெளிநாட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு, நம்ம பணக்காரனாக ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இப்போ மைண்ட் வந்து என்ன பண்ணும், அதுக்காக ப்ரிப்பேர் ஆகும். சரிங்களா? அப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்னும் என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக நினைங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நெகட்டிவ் திங்கிங் போகும். ஓகேங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.